ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா நீலா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோடு சேர்ந்து புதுசாக வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனிக்கு முதலீட்டு 5,00,000 வந்து கட்டணும். ஆனால் நீலானால அப்போதைக்கு ரெடி பண்ண முடியலை. வீட்டு பத்திரத்தை வச்சும் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் பத்திரம் இல்லை, உயில் மட்டும் தான் இருக்குது, அதை வச்சு பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு பேங்க்லேயும் சொல்லிடுறாங்க. இதனால நீலாவோட ஃப்ரெண்டு பரவாயில்ல, நீ பொறுமையாக கொடு, எப்போ முடியுமோ கொடு, இப்போதைக்கு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நம்பிக்கை கொடுத்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி பால் காய்ச்சி கம்பெனியை நல்லபடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கம்பெனி பேர் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க பேரில் 3 பேர் பேரையும் சேர்த்து வந்து கம்பெனிக்கு வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, 3 பேரும் கம்பெனிக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நீலா தான் ₹1 கூட போடாமல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்ட சோழனுக்கு ரொம்பவே கோவம் வருது. எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா போய் அவங்க ஒரு வேலை பார்க்குற ஓனர்கிட்ட போய் கேட்குறாரு. அவர் வந்து உன்னை நம்பி எப்படி 5,00,000 தரது, போய் நடக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே அப்போ தான் அவர் கையில் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை வந்து உள்ளே வச்சிருப்பாரு. அந்த பணத்தை சோழன் வந்து எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நிலாக்காக அந்த பணத்தை வந்து சட்டைக்குள்ளே வச்சு திருடிட்டாரு. இந்த மாதிரி விஷயம் பண்ண தெரிஞ்சால் கண்டிப்பாக நிலாவே வந்து கோவப்படுவாங்க. சோழன் போய் நிலா கிட்ட இந்த பணத்தை கொடுத்தாலுமே அவங்க வந்து சரி நமக்காக ரெடி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சைடு சந்தோஷப்பட்டாலும் இந்த பணம் திருட்டு பணம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தால் கண்டிப்பாக சோழனோட வேலையும் போயிடும், நிலா கிட்டேயும் சோழன் அசிங்கப்படுவார். ஸோ இதுலேருந்து எப்படி வந்து சோழன் தப்பிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.